12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/5/2023 திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 8:32 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடமில்லாத மனிதர்களே இல்லை என்பார்கள். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால தான் நிறைய ஜாதகம் பார்க்கணும், ஆலயங்களுக்கு போய் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. வீட்டுக்கு வீடு வாசற்படி, ரோட்டுக்கு ரோடு 100 நொடின்னு சொல்லி ஒரு பழமொழி. எல்லார் வீட்லேயும் எப்பவுமே கவலைங்கிறது இருக்கத்தான் செய்ய. அது நிவர்த்திக்காக நம்ம வழிபாடுகளை வைத்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சங்கடங்கள் அறவே நீங்கிறதுக்கு உள்ளது சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு நம்ம விரதம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, விநாயக பெருமான் நினைத்து விரதம் இருந்து அவருக்கு மோதகங்கள் எல்லாம் வைத்து நம்ம வழிபாடுகளை செய்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். இந்த பிள்ளையாரை எப்படி கும்பிடுறது அப்படின்னா, அவர் எங்கே வேணுமாலும் இருப்பார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஆற்றங்கரையிலையும் இருப்பார், ஆலயத்திலையும் இருப்பார். விநாயகன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்க்குற போது V+ நாயகன்னு பிரிக்கணுமா. நாயகன் அப்படின்னா தலைவர், வி என்றால் தனக்கு ஓமை இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்வாங்க. அப்படி மூல முதற்கடவுளாக இருப்பவரை நம்ம இன்னைக்கு கும்பிடுறோம். இந்த கும்பிடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஔவையார் சீதக்கிழமை செந்தாமரை பூம்பாத சிலம்புன்னு சொல்லி ஒரு அகவல் எழுதியிருக்காங்க. இந்த அகவலை அவங்களே எழுதி அவங்களே பாடி விநாயக பெருமானை கும்பிடுவாங்களாம். ஒருக்கா அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது சேரமான் பெருமான் நாயனார் மற்றவங்கெல்லாம் வாங்க கைலாசத்துக்கு போவோம், சிவபெருமானை தரிசிச்சுட்டு வருவோம் வாங்கினாங்களாம். ஔவையார் சொன்னாங்களா, நாங்கள் இது மாதிரி பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கும்பிட்டு முடியவிட்டு வரேன், நீங்கள் பாடு போய்கிட்டே இருங்க அப்படின்னு இருக்காங்க. சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நீங்களும் சேர்ந்து வரையில அப்படிம்பாங்க. நீங்கள் போங்க, இந்த நாங்கள் வந்துடுறோம்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஔவையாரும் சொல்லியிருக்கா. அவங்க போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் போய் இங்கே கைலாயம் போய் பார்த்தா அங்கே ஔவையார் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. எப்படி நீங்கள் வந்தீங்க, எங்கள் பின்னாடி நீங்கள் வரலையேன்னு கேட்டாங்களா. இல்லை, நான் விநாயகர் அகவல் அது 200 வரைக்கும் மேலே இருக்கும், அந்த பெரிய பாடல் அதை பூரா படித்து முடிச்சுட்டு நான் கைலாயம் போகணும்னு சொன்னேன், அவர் அப்படி தும்பிக்கையால் என்னை கொண்டு மேலே சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்னதா புராணங்களில் வருது. பொதுவாக குயிக்காக ஒரு காரியங்கள் நடக்கணும், ரொம்ப வேகமாக நடக்கணும்னா விநாயக பெருமானை கும்பிடணும். விநாயகருக்கு பிடிச்சது எதுனா மாங்கனி. ஏன்னா அந்த திருவிளையாடலில் பார்த்துருப்பீங்க, மாங்கனியை அவர்கிட்ட சிவபெருமான் கொடுப்பாரு மூத்த பிள்ளைன்னு சொல்லி. தாய் தந்தையை வலம் அவர் பெற்றுக்கொள்வார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி உலகை வலம் வந்த பெருமை உங்களை சுற்றி வந்தாலே போதும்னு சொல்லி அவர் வாங்கிக்குவார். அந்த மாங்கனி இப்போ கிடைக்கிற சீசனுங்கிறதுனால அர்ச்சனை செய்கிற போது மாங்கனி வச்சு நீங்கள் அர்ச்சனைகள் செய்யலாம். விநாயகருக்கு ஒரு பாடல் உண்டு. சதுர்த்தி எனும் திதி வந்தால் சங்கரனின் புதல்வனை நாம் பதித்திடுவோம், மனதினிலை பாட்டிசிப்போம் சந்நிதியில், விதித்த விதி மாறிவிடும், வெற்றி கொடி பறக்கும், மதிப்பும் உயர்வடையும், மாநிலத்தில் புகழ் கூடும்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. நமக்கு மதிப்பும் மரியாதையும் உயர, விதித்த விதி மாற, வெற்றி கொடி பறக்க இன்று ஆணைமுக பெருமானை நாம் வழிபட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உள்ளத்தில் உள்ளதை உடனடியாக நீங்கள் செய்ய இயலாது. வளர்ச்சி கூட கொஞ்சம் வளைந்து கொடுத்துத்தான் செல்ல வேண்டும். உறவினர்களோடு பழகும் போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பொருளாதாரத்திலே உங்களுக்கு உயர்வான இருந்த பொருளாதாரம் இன்று சகஜ நிலைக்கு வராமல், சரளமான நிலைக்கு வராமல் தடுமாற்றங்களை கொடுக்கலாம். கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு. எனவே எதையும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இன்று இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் விரையாதிபதியோடு இருப்பதால் விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. காரணம், அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் 12இல் இருக்கின்றார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை. எனவே சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும்.
தைரியகாரகன் செவ்வாய், எதையும் துணிந்து செய்வீர்கள். செய்த பின்னாலே ஒரு சில காரியங்களுக்காக வருத்தப்படவும் நேரிடலாம். எனவே நீங்கள் சொல் யுத்தம் வந்தால் அதை தவிர்த்து விடுவது நல்லது. சுற்றி இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட ராகுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே யோகங்களும் உங்களுக்கு உண்டு. எனவே எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நிறைவேறாவிட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இன்று நீங்கள் சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுக பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எட்டிலே சனி இருக்கின்ற பொழுது எதை நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. அதிலும் இந்த தேதியும் 8ஆம் தேதியாக இருக்கிறது. சனிக்குரிய எண் ஆதிக்கம். எனவே மிக 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 கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள் வரலாம், இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களை சார்ந்து இருப்பவர்கள், உங்களோடு பணிபுரிபவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மிகவும் நீங்கள் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட்டால் தான் நிம்மதி காண இயலும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வளர்ச்சி கூட முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர்கள். சனி 7ல் இருக்கிறாரே, அவரது பார்வையினால் ஏதாவது பாதகங்கள் வருமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குரு பார்த்தாலே கோடி நன்மை அல்லவா? எனவே நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம். இடம்பூமி விற்பனையாலும் லாபங்கள் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தற்காலிக பணி கூட நிரந்தர பணியாக மாறும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று போட்டியாக செயல்பட்டவர்கள் விலகும் நாள். இன்று புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. அஷ்டமத்திலே 4 கிரகங்களின் சேர்க்கை. சூரியன், புதன், வியாழன், ராகு, இப்படி 4 கிரகங்கள் அஷ்டமத்தில் இருந்தால் எதிர்பாராத விரயங்கள், ஏதாவது வாகனங்களால் பழுதுகள் அல்லது தொல்லைகள் இப்படியெல்லாம் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். 12க்கு அதிபதியான சூரியன் 8ல் இருக்கின்றார். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். தடைகள் தானாகவே தகர்த்தெறியப்படும். இருப்பினும் 2ல் கேது இருப்பதால் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். இன்று தனவரவில் இருந்த தடைகள் அகலும், சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. விஜ சந்துக்களுடைய தாக்குதல்கள் இருக்கலாம். எனவே வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இன்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வை 2ல் பதிகிறது. ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தனவரவு தாராளமாக உங்களுக்கு வந்து சேரும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை நீங்கள் சமாளிப்பீர்கள். சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வாகனங்கள் வாங்க, வீடு கட்டுவதற்காக கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. எனவே செயல்பாடுகளில் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். 12க்கு அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கின்றார். எனவே அதாவது களத்திரத்தின் வழியில் வாழ்க்கை துணையின் வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். இல்லத்திலே நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3லே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க ஒரு புதிய வழி பிறக்கலாம். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே இன்று ஆனைமுகனை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, 7ரை சனியிலே இப்பொழுது பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது. போராட்டமான நிலை மாறி புது பாதை அமைகின்ற நாள். புகழ்மிக்கவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தடைப்பட்டு வந்த சில பதவி உயர்வுகள் கூட இப்பொழுது தானாக வருவதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. ஆரோக்கிய ஸ்தானத்திலே, அதாவது சுகஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு என்பதனாலே உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசிநாதன் சனி ராசியிலேயே இருப்பது யோகம்தான். நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறும். புகழ்மிக்கவர்களை சந்தித்து புதிய பொருளாதார விருத்தி உங்களுக்கு அதிகரிக்க நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
உறவினர்களிடம் பழகும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. 3லே ராகு இருக்கின்றார். குறிப்பாக உடன்பிறப்புகளிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிப்பதன் மூலம் அதனால் உங்களுக்கு சில பாதிப்புகள் கூட வரலாம். எனவே மிக மிக கவனத்தோடும் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரலாம். சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். இன்று சதுர்த்தி என்பதனாலே இன்று தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். தனஸ்தானம் வலுவாக உள்ளது. எனவே தொழில் வளர்ச்சியில் இந்த தொல்லைகள் அகலும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் முயற்சியில் நீங்கள் தளர்ச்சி அடையவே வேண்டாம். வளர்ச்சி கூடிக்கொண்டே செல்லும். வாகனம் வாங்கும் முயற்சி, இடம் வாங்கும் முயற்சி, கட்டியை வெட்டி பழுது பார்க்கும் முயற்சி என்பவற்றெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அது மட்டுமல்ல, குரு பகவான் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படுபவர் உங்கள் ராசிநாதன் 2இல் இருக்கின்றார். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் செய்த ஏற்பாட்டுக்கு இன்று பலன் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.